எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கர்வம் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். கர்வம் ஒரு மனிதனை அழிப்பது மட்டும் இல்லாமல், அடுத்தவங்க இவங்க பேசுகிற தற்பெருமை, இவங்களோட கர்வம்னால அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த ஆணவம், கர்வம், தற்பெருமை அவரோட இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு துறவி வந்து அந்த ஊருக்கு வராரு. வந்த உடனே எல்லா மக்களையும் தன்னோட குறைகள் எல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. அப்படி எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பணக்காரரோட சான்ஸ் வருது. பணக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பணக்காரன். எனக்கு வந்து என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் தான் எல்லாமே இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணால் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த துறவிகிட்ட சொல்கிறாரு. துறவி உடனே சிரிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு பழைய ஊசி எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஊசியை பார்த்த உடனே இந்த பணக்காரருக்கு ஒரே ஷாக். எதுக்கு எனக்கு ஊசி அதுவும் பழைய ஊசி எதுக்கு எனக்கு தர்றீங்க அப்படின்போது, இல்லை, நான் இறந்து போகும்போது நீ இறந்து போகும்போதும் நம்ம சந்திப்போம் இல்லையா, அப்போ இந்த ஊசி எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு. இப்போ பணக்காரர் உடனே கேட்பார், அது எப்படி நான் இறந்து போனால் எதுவுமே கொண்டு வர முடியாது, நான் எப்படி உங்களுக்கு ஊசி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்பா. அப்படி இப்போ துருவி சொல்லுவாங்க, புரிஞ்சதா உனக்கு? நீ என்னதான் கோடி கோடி சம்பாதிச்சாலும், இல்லை 1000 ஏக்கர் உங்கள்கிட்ட இருந்தாலும், இல்லை வந்து நகை, பணம், வைரம், வைடூரியம் எது வச்சுருந்தாலும் நீ போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல. அதுக்காகத்தான் இந்த ஊசியை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். பழைய ஊசி கொடுத்ததுக்கான காரணம் அந்த துறவி வந்து இந்த பணக்காரர்கிட்ட சொல்லும்போது தான் தன்னோட தவறு அவனுக்கு புரிஞ்சுது. இன்னும் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காட்டில் 2 அன்னப்பறவையும் ஒரு ஆமையும் ஒரு குளத்தில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அவங்க சந்தோஷமாக நீந்தி விளையாண்டு அங்கே தான் 3 பேரும் மேக்ஸிமம் டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு தடவை வந்து ஒரு வருஷ காலம் வந்து அங்கே வந்து மழையே இல்லை. நிலமம் எல்லாம் வறண்டு போய் குளமெல்லாம் ஏறத்தாழ ஆறு கூட வற்றி போய், குளமெல்லாம் வற்றி போய் ஒரு தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த அன்னப்பறவை சொல்ல ஆரம்பிச்சிச்சு, இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம், நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம போய் வாழலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுது. அப்போ இவங்களும் சரி சந்தோஷமாக ஓகேங்கிற, அப்படி ஆமையும் நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்போது, அதில் இருக்கிற 2 அன்னப்பறவையில் ஒரு அன்னப்பறவை கேட்கும், இங்கே பாரு, உனக்கு வந்து வேகமாக நடக்க தெரியாது, உன்னால் பறக்கவும் முடியாது, எப்படி எங்கள் கூட நீ வர முடியும்? நீ வர்றதில் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குது. அப்போ உடனே ஆமை சொல்லுது, நான் உங்க கூட வரணும், என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனேன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இன்னும் ஒரு அன்னப்பறவைக்கு ஒரு பிளான் தோணும். சரி, நான் ஒரு பெரிய குச்சி தர்றேன், இடது பக்கம் நானும், வலது பக்கம் அந்த அன்னப்பறவை, 2 அன்னப்பறவைகளும் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கா. நடுவில் வந்து நீ அந்த குச்சியை வந்து வாயால் நல்லா கவ்வி பிடிச்சிக்கணும். போகும்போது உயரத்தில் போகும்போது நீ தயவுசெய்து வாய் திறந்து பேசிடாத அப்படின்னு. ஆனால் இந்த ஆமையை பொறுத்தளவு எப்போவுமே தற்பெருமையை பேசிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இவங்க வந்து ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் பறக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், அதிசயம். உடனே எல்லா மக்களும் மேலே அண்ணாந்து பார்த்துட்டு பறக்கிறத பார்த்தே காமிச்சிட்டு இருக்கும்போது இந்த 2 அன்னப்பறவையும் அதோட ஃபோக்கஸ் அது எங்கே பறக்கணுமோ அது பாட்டுக்கு பறந்துட்டு போய் எத்தனை தான் கூச்சல் இட்டாலும், மக்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் அது வந்து கவனம் வந்து ஃபுல்லாக பறக்கிறதுலேயே இருந்துச்சு. ஆனால் இந்த ஆமை வந்து அந்த மக்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்து என்னை பற்றியா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அது வாய் திறந்த உடனே அதோட பிடி விட்டுருச்சு. அது மேலேருந்து கீழே விழுந்து ஒரு கல்லில் மோதி அது வந்து இறந்து போயிடுது. இப்படித்தான் மனிதர்களும் நாம் அதாவது என்னோடது அப்படின்னு தற்பெருமையை பேசிகிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து அதோட நம்மளே வந்து நமக்கான அழிவு தேடின மாதிரி. அதுவும் இல்லாமல் கிறிஸ்டியன் இதெல்லாம் சொல்கிறது, தற்பெருமைங்கிறது பெரிய பாவம், அதனால் தற்பெருமை இருக்கிற இடத்துல அழிவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கடவுளுக்கு பிடிக்காத பெரிய விஷயம் அப்படிங்கிறது தற்பெருமை, நான் அப்படிங்கிற அந்த ஒரு இது. நாம் வரும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல. இடையில வந்து நம்மளுக்கு வர்றது எது ஆனாலும் நம்மளோட பேரோ புகழோ இல்லை வந்து பணமோ இடையில வர்றது, அது போகும்போது நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வாழும்போது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இருக்கிற கொஞ்ச காலம் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்துக்கலாம். இன்னொரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த நாட்டு மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்துவார். சுடு தண்ணியில் போடுவார். அவர் வந்து கொலை இதுக்கு அதாவது தூக்கு தண்டனை இது விதிப்பார். அவரே வந்து கொடூரமாக வந்து நிறைய பேரை கொன்றுருக்காரு. இப்படியே பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்ருப்பார். நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த ராஜாவை பார்த்தா பயம். அப்புறம் கடவுள்கிட்ட ஒரு தடவை இப்படி எல்லாரும் அழுது முறையிடுறாங்க, இந்த ராஜா பிடியிலிருந்து எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கடவுளுக்கும் வந்து இவனோட கொடுமையை தாங்க முடியாமல் இவனுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக
இவர் வந்து மலைவாசி மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு பெரிய கருப்பு நாய் மாதிரி வர்றாப்படி. அந்த அந்த நாட்டுக்கு வந்துட்டு இந்த கடவுளும் அவர் கூட இருக்கிற அவரோட அசிஸ்டண்ட்டும் நாய் வேஷத்தில் வந்து அங்கே வரும்போது இந்த நாயை பார்த்தோன்னே எல்லா மக்களும் பயந்து ஓடி போய் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி இருந்திருக்காங்க. இந்த நாய் நேராக போய் இந்த ராஜா மேலே பாயிறாப்படி. ராஜா வந்து பயத்தில் வந்து பயங்கரமாக கத்துறான். இதை ஏறத்தாழ கொலை கொல்லப்போகிற ஒரு நிலமையில் அந்த நாய் வந்து பாயறதை பார்த்து பயந்துட்டு இவர் உடனே வந்து அந்த மலைவாசி அதாவது கடவுள்கிட்ட பயத்தில் போய் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. மற்ற மினிஸ்டர் அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கும்போது மினிஸ்டர்ஸ் எல்லாம் பயந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா இவரோட கொடூரமான இவர் மக்களை வந்து குடும்பப்படுத்துறது அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து யாருமே இவருக்கு உதவி செய்ய யாருமே முன் வரல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஓடி போய் அந்த மலைவாசி காலில் விழுகிறாப்படி. மலைவாசிங்கிறது அந்த கடவுள்கிட்ட காலில் விழுந்துட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க இந்த நாய்கிட்ட இருந்து அப்படின்போது கடவுள் கேட்பார், நீ இப்படித்தானே உன் நாட்டு மக்களை வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அவங்கள வந்து நீ சுடுதண்ணியில் போடுறதும் அதே மாதிரி வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறதும் நீயாக கொலை செய்கிறதுமா இருந்தியே, இப்போ வந்து உனக்கு அந்த மக்களோட அந்த வலி அவங்களோட உன் மேலே இருக்கிற பயம் இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் செய்து தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் வந்து நார்மலான ஒரு இதுக்கு வந்துடுறார். அவர் கடவுள் அப்படிங்கிறது அந்த தோற்றத்துக்கு வந்துடுறாரு. உடனே இவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இன்னையிலிருந்துமே நான் வந்து நல்ல ராஜாவாக என் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து நான் அவங்கள சந்தோஷமாக வச்சுருவேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதன்படி அவரும் நல்லவராக வந்து திருந்தி மக்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. நான் இப்போ இந்த கதையை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ராஜாவும் அப்படித்தான். நான் என்னோட நாட்டு மக்கள் நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை கேட்குறக்கு யாரும் இல்லை அப்படின்னு அந்த கர்வத்துலேயும் தற்பெருமையிலையும் மக்களை பாடாப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் கடவுளுக்கு பொறுக்காமல் பூமிக்கு வந்தார். வந்து நாய் விஷயத்தில் அவரை குடும்பப்படுத்தின கொஞ்ச நேரத்துலேயே அவர்னால் அந்த கொடுமையை தாங்க முடியல. அதனால் நம்ம வந்து அடுத்த மனிதர்களை துன்புறுத்துறது இல்லை, நான் தான் பணக்காரன், என்னால் தான் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து எப்போவுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது. நம்மளோட கர்வம் வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்கானாலும் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கு. நம்மளையே அந்த தற்பெருமையை வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க ஜெனரேஷன் பார்த்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அழிவு சந்திச்சிருப்பாங்க, தரமட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த வசதியோ இல்லை அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் அடிப்படை வசதி கூட இல்லாத எத்தனையோ குடும்பம். ஏன்னா அந்த ஆணவம், அந்த கர்வம், எனக்கு இருக்குது பணம், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிவிட்டு யாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்க வந்து ரொம்ப ஆடுறதுனால குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பணம் பதவி எல்லாமே அவங்கள விட்டு போயிடும். அதனால் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இந்த ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு கர்வம், தற்பெருமை, நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவத்தை வந்து நம்ம அழிச்சனாலே நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஒரே விஷயம், நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல, அது மட்டும் வைங்க. இந்த வந்து இடைப்பட்ட காலம் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தான் நம்மளுடையது. அப்புறம் நம்ம போகும்போது நம்ம எதுவுமே நம்ம ஒரு பென்சில் கூட கொண்டு போகிறது கிடையாது. அது மட்டும் நம்ம மனசில் வச்சுருந்தாலே போதும். நன்றி, வணக்கம்.